வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா மீன் வறுவல் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் காணாங்கத்தை மீனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரு கோடு போட்டுடலாம். ஏன்னா மசாலா வந்து நல்லா அப்போ தான் உள்ளே இறங்கும். அதுக்காக இது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கிற நார்மலான மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, லெமன் ஜூஸ் 1 பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 12 பல் அளவுக்கு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மிக்சர் ஜாரில் இந்த சோம்பும் இந்த பூண்டையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துடுறேன். இப்போ இந்த அளவு கொரகொரப்பாக தான் இருக்குது. இது கூட இப்போ இந்த கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு இந்த லெமன் ஜூஸையும் போட்டு இன்னொரு சுற்று விடலாம். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். நான் ஒரு பவுலில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் நம்ம சேர்த்துருவோம். மசாலா வாசனையோடு இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ண வேண்டியதான். இது மாதிரி எல்லாத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷமாக கை விடாமல் இப்படியே நம்ம நல்லா மசாலாவை ஒவ்வொரு மீனையும் விரவி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் நல்லா மசாலா உள்ளே இறங்கும். கை விட்டு பிணைஞ்சு விட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது ஒரு 1/2 hour ஊறணும். நல்லா 1/2 hour ஊறிச்சுன்னா மசாலா நல்லா உள்ள ஸ்ப்ரெட் ஆன பிறகு பொரிக்கலாம். ஒரு 1/2 hour கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. மீனில் வந்து மசாலா நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ நான் எண்ணெய் காஞ்சிச்சு, லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மீனெல்லாம் போட்டுடலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் பொரிக்க போகிறோம். இது இந்த மசாலா வாசனையோடு சூப்பராக இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். அப்புறமேட்டு திருப்பி போடலாம். இப்போ இது குக் ஆகிடுச்சு. இது திருப்பி போட்டுடலாம். இது இந்த மீனில் தான் செய்யணுன்றதில்ல, எந்த மீன்லனாலும் செய்யலாம். நல்லா வாசனையோடு இது நல்லாயிருக்கும். இன்னும் 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்லா மீன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. Thanks for watching.